வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி, ஆரோக்கியமான மகிழ்ச்சி, இளமை அழகோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து பார்க்க போறோம். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குடிநீரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எப்போல்லாம் நான் வந்து காய்ச்சல் இருக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கோ அப்போல்லாம் நான் வந்து இந்த குடிநீரை 3 வேளைக்கும் நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ நம்ப முடியாத ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி நம்ம உடலுக்கு வந்து ஏற்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த குடிநீருக்கு இருக்கு. ஸோ வாங்க இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை என்ன மாதிரி குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ முதல்ல நமக்கு வந்து ஒரு கை அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து தேவை. இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிக அளவில் இருக்குது. அதனால நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வெயிட் லாஸுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்குது. அதனால தான் இது வந்து வெயிட் லாஸ் ரெசிபியில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சரி, அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை சீராக வச்சுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரகத்துக்கு இருக்குது. அடுத்தது சின்ன வெங்காயம், இது நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அடுத்தது பூண்டு. ஸோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு கட்டிகளையும் கழிவுகளையும் வந்து நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஸோ குடல்லையோ இல்லை வயிற்றுலையோ நமக்கு வந்து தேவையில்லாத கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து நச்சு எடுக்கணும். அதாவது கல் இருக்கு இல்லையா, அந்த கல் வச்சு நம்ம வந்து நச்சு எடுக்கணும். ஏன் அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய ஜூஸ் அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் வரும். ஸோ கொதிக்க வைக்கும்போது நல்லா உங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து இறங்கும். பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா தோலை வந்து உரிக்க வேண்டாம், தோலோடு சேர்த்து நம்ம வந்து நச்சு எடுக்கணும். அப்போதான் அந்த தோலில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணீரில் நம்ம என்ன பண்ணணும், இந்த முருங்கைக்கீரை, பூண்டு, வெங்காயம், ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போட்டு கொதிக்க வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருந்தாலே போதுமானது. ஏன்னா அதில் இருக்க சத்துக்கள் மொத்தமும் நமக்கு அந்த தண்ணீரில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து இறங்கணும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சமாக அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கீரையில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் இறங்கும். அதே மாதிரி சீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லோயிஷான ஒரு க்ரீன் வந்து உங்களுக்கு கலர் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 கொதி வந்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் பாருங்கள் அப்படியே உறிஞ்சு வரும். நம்ம வந்து கொஞ்சம் தட்டி முழுசாக போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து பாருங்கள் அப்படியே லேயர்ஸ் எல்லாம் உறிஞ்சு அழகாக கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் சீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கலரும் வந்து அந்த ஒரு மாதிரி எல்லோயிஷான ஒரு க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, இப்போ வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள் கலர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தேவையான இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரிங்க்கு. ஸோ இந்த ட்ரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தினமுமே குடிக்கக்கூடாது. வாரத்தில் வந்து ஒரு 2 இல்லை 3 வேளைக்கு நீங்கள் வந்து குடித்தா போதும், அதுவே போதுமானது. எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை ரெசிபியோ எதுவாக வேணால் வச்சுக்கோங்க, நீங்கள் வெயிட்டை வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தினம் வந்து ஒரே விஷயத்த பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நாள் வந்து இப்போ நிறைய ரெசிபிஸ் இருக்குது இல்லையா, இப்போ சிறுதானியத்தை வச்சு சில வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும், கொள்ளு சாப்பிடலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தினமுமே ஒன்று செய்யணும். சும்மா இந்த ட்ரிங்க்கை மட்டுமே 1 மாதம் முழுக்க குடிக்கிறது அப்படிங்கிறது உடலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். அதாவது நம்ம உடலுக்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட்டு தான் கொடுக்கணும். சும்மா வந்துட்டு ஒரே விஷயத்த, அது அமிர்தமாகவே இருந்தாலும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் சும்மா தினமும் நிறைய நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது உடலுக்கு செய்யக்கூடிய ஒரு கேடான ஒரு விஷயம். அதனால தினம் நீங்கள் வந்து வேறு ஆல்டர்னேட் ரெசிபிஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஒரு நாள் நீங்கள் சிறுதானியம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னொரு நாள் கொள்ளு அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்க் ஏதாவது குடிக்கணும். அந்த மாதிரி மாற்றி ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து ரெசிபீஸை மாற்றி தான் சாப்பிடணும். ஒரே ரெசிபியை வந்து மாத கணக்கில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உடலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேடு தான் வந்து விளைவிக்கும். அது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயமா இருந்தாலும் சரி.
ஸோ இப்போ இந்த குடிநீரை வந்து எப்படி நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் இதை குடிக்கிறது கூடயா நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, டக்குன்னு டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படி கிடையாது. நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் எந்த மெடிசன் வந்து சாப்பிட்டாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சுய பிரகடனம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சுய பிரகடனம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இட்ஸ் நத்திங் பட் ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன்னா என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெடிசன் சாப்பிடணும். ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம மெடிசன் வந்து எந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து சாப்பிடுவோம், ஒன்று லிக்விட் ஃபார்மில் சாப்பிடுவோம், அப்படி இல்லைனா சாலிட் ஃபார்மில் சாப்பிடுவோம். கரெக்டாக? அதாவது மெடிசன் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து குடிநீர் லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருக்கிறேன், தண்ணீருக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய வார்த்தைகளையும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி இல்லை தீய விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அது வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுடைய தண்ணீருக்கு ஆற்றல் இருக்குது, மெமரி அதை வந்து வச்சுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நல்ல வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு கிறிஸ்டல் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியும், நம்ம அதை கேர்ஸ் பண்ணி சாபம் விடுற மாதிரியான நெகட்டிவான வார்த்தைகளும் நெகட்டிவான எண்ணங்களையும் நம்ம அதை பதிய வைக்கும்போது அதை மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு அந்த டிசைன் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு குடிநீரோ இல்லை வந்து ஒரு மெடிசன் ஏதாவது சாப்பிடும்போது பஞ்சபூதங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய வார்த்தைகளையும் வந்து கிரகிச்சுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி வந்து இந்த மெடிசன் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கையில் நம்ம கிட்ட வந்து இந்த கிளாஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்கள் மூலமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்கள்லேருந்து ஒரு ஆற்றல் வந்து வெளியேறும். அப்போது கண்கள் மூலமாக ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்து நம்ம வந்து மேக்னடைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவகாந்த சக்தி வந்து இருக்குது. ஸோ கண்கள் மூலமாக அது வந்து வெளியேறும் அப்படிங்கிறதுனால முதல்ல இதை வந்து பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான ஒரு நல்ல வார்த்தையை வந்து உபயோகிக்கணும். இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸுக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எப்படி வேண்டுதல் செய்யணும் அப்படின்னா, நான் நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை பிரயோகிக்கணும். நீங்கள் நான் குண்டாக இருக்கிறேன், அதனால் நான் குண்டாக இருக்கிறதுலேருந்து நான் வந்து ஒல்லியாகணும் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸை வந்து வச்சுக்கக்கூடாது. அதாவது குண்டு இல்லை வந்து ஃபேட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை எடுத்துட்டு நமக்கு என்ன தேவை, நம்ம ஸ்லிம் ஆகணும் இல்லை வந்து ஃபிட் ஆகணும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும், அது மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸு அதை மட்டுமே வந்து யூஸ் பண்ணணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது இப்போ நான் வந்து சப்போஸ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் ஃபிட்டாக இருக்கணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்கள் மூலமாக சொல்லிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக மேக்னடைஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க வளமுடன் அப்படின்ற வேர்டை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து மனவளக்கலை அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 9 வயது சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இந்த மனவளக்கலை மன்றங்களில் போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டது அப்படின்னால எனக்கு வந்து இந்த வார்த்தை மேலே ரொம்ப அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்குது. அது மட்டுமே எனக்கு வந்து போதுமானது அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த வார்த்தையை நான் வந்து பிரயோகிப்பேன். நிறைய ரேக்கியில் போகிறவங்களுக்கு அது வந்து தெரியும். இப்போ ரேக்கியில் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் வேர்ட்ஸு இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பிளித்தோரா, ரெயின்போ அந்த மாதிரி சில வேர்ட்ஸை வந்துட்டு உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரேக்கி கற்றுக்கிட்டவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும், சீக்ரெட் கோட் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு விஷயம் தள்ளி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த வார்த்தை வந்து பிடிச்சிருக்கு, எந்த வார்த்தை உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தோணுதோ இல்லை எது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்கள் மூலமாக பார்த்து மேக்னடைஸ் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள். அதோடைய ரிசல்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி அற்புதமான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். அது எப்படி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சுய பிரகடனம்னா என்னன்னு பார்த்தோம், எப்படி நம்ம அதை மெடிசனை வந்து சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.